திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவிதமான விரிசலும் கிடையாது என அக்கட்சியின் எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் துறையானூரில் திமுக சார்பில் விடியை நோக்கி ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3 வேளாண் சட்டங்களையும் முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வேளாண் சட்டங்கள் ஷரத்துகள் குறித்து எந்தவிதமான கருத்தும் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார். திமுக எந்த கார்ப்பரேட் நிறுவனத்திலும் சிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். திமுக மற்றவர்களை போன்று நிமிடத்திற்கு நிமிடம் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் கட்சி கிடையாது என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா இருந்தபோது உதயமின் திட்டம், நீட் தேர்வு ஆகியவற்றை மத்திய அரசு செயல்படுத்த விடாமல் எதிர்த்து வந்தார். தற்போதைய அதிமுக அரசு அவற்றை செயல்படுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது என்றும் தெரிவித்தார். கோரிக்கை தளபதி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது அதுதான், 3 சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டும். அதுதான் விவசாயிகளோட கோரிக்கையும் அதுவாகத்தான் இருக்கு. அதுக்காக தான் அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில வேளாண் சட்டங்களை பற்றி நாங்கள் எந்த இதுவுமே திமுகவோட தேர்தல் அறிக்கையில இல்லைங்க. இந்த சட்டங்களை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். திமுக எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்டையும் சிக்கி இல்லைங்க. இப்போ ஒரு தேர்தலை நடத்துவதற்கு இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய டெக்னாலஜியும் தேவைப்படுது. அதற்கு ஒரு நிறுவனம் எங்களோட இணைந்து பணியாற்றுவது என்பது அவங்களுக்கும் இருக்காங்க. எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கக்கூடிய அளவில் அவர்கள் இல்லை. அவர்களோடும் நிறுவனங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட், டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அதனால் இது எல்லாருமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை விமர்சனமாக மாற்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்களைப் போல நிமிடத்திற்கு நிமிடம் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தை இன்னைக்கு திறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவங்க அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்த உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க மற்றவர்களை விமர்சனம் பண்ண முடியும்? இல்லைங்க, இவங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வந்ததா கிடையாது. நான் கேட்கறது அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை உதய் மின் திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீட் தேர்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு ரெண்டுமே இருக்கு. இதுதான் அந்த அம்மையாருடைய வழியிலே ஆட்சி நடத்துவதா? பெண் பாதுகாப்பு இருக்கு இந்த ஆட்சியில. பொள்ளாச்சியில நடந்த பாலியல் கொடூரங்கள், அதே போல கன்னியாகுமரியிலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. தொடர்ந்து ஒரு வயது முதிர்ந்த பெண் நடந்து போகும்பொழுது கோயிலுக்குள் இழுத்து போய் அவர்கள் மீது பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது. குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்த பெண்கள் வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய வழியில ஆட்சி நடத்துவதா? நான் யாரோ மீதும் என்னுடைய கருத்துக்களை திணிக்க முடியாது. அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நான் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. வாய்ப்பு யார் வந்தாலும் யார் வரவில்லை என்றாலும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறது. தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போவது உறுதி. முன்னேற்ற கழகத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக, பணிகளை நிறைவேற்றுவதற்காக பொறுப்பாளரை போடுவது அப்படிங்கிறது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று. தேர்தல் நேரங்களிலே பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவது வழக்கமான ஒன்று. அதனால திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விரிசல் அப்படிங்கிறது ஒரு புனை கதை. 2 இயக்கங்களை சார்ந்த தலைவர்களும் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்.